வணக்கம் வெல்கம் டு சித்ரா முரளிஸ் கிச்சன். இப்போ வந்து ஓட்ஸ் ஊத்தப்பம் எப்படி பண்ணுறது அப்படின்னு பார்க்க போகிறோம். ஓட்ஸ் உங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும், வெயிட் மேனேஜ் பண்ணுறதுக்கு உதவும். அதே மாதிரி அதில் ப்ரோட்டீன் இருக்குது, ஃபைபர் இருக்குது. நான் வந்து 1 கப்பு ஓட்ஸ் எடுத்துக்க போகிறேன். நான் டிசானோ ஓட்ஸ் தான் யூஸ் பண்ணுறேன். அதோட லிங்க்கை வந்து டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் உங்களுக்கு நான் தரேன். 1 கப்பு ஓட்ஸ் எடுத்துக்கலாம். ஒரு கப்பு ஓட்ஸ், 1/2 கப்பு பச்சரிசி, 1/2 கப்பு உளுந்து, 1/4 கப்பு தயிர், அதுக்கப்புறம் ஊத்தப்பம் வாக்குறதுக்கு வந்து வெங்காயம், பச்சை மிளகா, கொஞ்சம் கருவேப்பிலை, கொத்தமல்லி எல்லாம் கட் பண்ணி ரெடியாக வச்சுருக்கேன். ஃபஸ்ட்டு வந்து பச்சரிசி உளுந்தையும் நல்லா வாஷ் பண்ணிவிட்டு ஒரு 3லேருந்து 4 மணி நேரம் ஊற வைங்க. ஊறட்டும். ஊறினதுக்கு அப்புறமா வந்து ஓட்ஸை வந்து ஃபஸ்ட்டு பொடி பண்ணி எடுத்துக்கணும். நல்லா கொஞ்சம் மாவாக நைஸ் பண்ணிவிட்டு பொடியாக அரைச்சிக்கோங்க. மிக்சியில் ஒரு ஓட்டு ஓட்டிட்டு அதை எடுத்து வச்சுக்கோங்க. அதுக்கப்புறமா உளுந்தையும் அரிசியும் சேர்த்து நம்ம ஊற வச்சுருக்கோம் இல்லையா, அதை நல்லா நைஸாக தோசை மாவு பதத்துக்கு அரைச்சிட்டு அதுக்கப்புறமா பொடி பண்ணி வச்சுருக்க ஓட்ஸு, தயிர், உப்பு சேர்த்து நல்லா அரைச்சிடணும். நல்லா அரைச்சிடலாம். ஏன்னா கட்டி தட்டாமல் இருக்கணும். கையில் கலர்றதை விட நீங்கள் மிக்சியில் ஒரு ஓட்டு ஓட்டினீங்கன்னா கட்டி தட்டாமல் வந்துடும். கட்டி தட்டாமல் நல்லா அரைச்சிட்டு ஒரு பாத்திரத்தில் மாற்றி மூடி வச்சுருங்க. ஒரு 1 மணி நேரம் ஆகட்டும். அதுக்கப்புறமா ஊத்தப்பம் பார்த்தா கரெக்டாக இருக்கும். இப்போ நான் ஊற வச்சுருக்கேன். எப்படி அரைக்கிறது அப்படிங்கிறத உங்களுக்கு காமிக்கிறேன். 1/2 கப்பு பச்சரிசி, 1/2 கப்பு உளுந்து நல்லா ஒரு 3-4 மணி நேரம் ஊறணும். நல்லா ஊறினது தண்ணியெல்லாம் வடிய விட்டு எடுத்து வச்சுருக்கேன். 1 கப்பு ஓட்ஸ் எடுத்துருக்கோம். ஃபஸ்ட்டு வந்து ஓட்ஸை நம்ம பொடி பண்ணிக்கலாம். இது வந்து 1/4 கப்பு தயிர் எடுத்து வச்சுருக்கேன். ஓட்ஸ் வந்து நம்ம பவுட்ரு பண்ணிக்கலாம். ஓட்ஸை வந்து நல்லா பொடி பண்ணிட்டோம். இப்போ தனியாக எடுத்து வச்சுப்போம். இப்போ வந்து உளுத்தம்பருப்பும் அரிசியும் ஊற வச்சுருக்கோம் இல்லையா, ரெண்டுத்தையும் சேர்த்து தான் ஊற வச்சுருக்கேன். இப்போ வந்து நல்லா நைஸாக தோசை கரைக்கிற மாதிரி நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துக்கலாம். இந்த மாதிரி நல்லா நைஸாக அரைச்சிக்கணும். ஸோ இப்போ வந்து இதுக்கு தேவையான உப்பு, 1/4 கப் தயிர் எடுத்து வச்சுக்கலாம். நல்லா புளிச்ச தயிராக இருந்தால் நல்லாயிருக்கும். ஸோ 1/4 கப்பு தயிர், அப்புறம் உடச்சி வச்சுருக்க ஓட்ஸ் எல்லாத்தையும் சேர்த்து நல்லா பொடி பண்ண ஓட்ஸ் எல்லாத்தையும் சேர்த்து அரைச்சி எடுத்துன்னு வந்துடுவோம். ஓட்ஸ் பவுடரை வந்து இதில் மிக்ஸ் பண்ணும்போது கட்டி தட்டாமல் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கணும். பாருங்கள், நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. இதை நல்லா பவுலில் மாற்றிடுவோம். ஒரு 1 மணி நேரம் கழித்து நீங்கள் வந்து ஊத்தப்பம் பார்த்திங்கன்னா சூப்பராக இருக்கும். நம்ம 1 மணி நேரம் கழித்து பார்க்கலாம். மிக்ஸி ஜார் அலம்பி தண்ணி விட்டுருக்கேன். ஸோ எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. நல்லா தோசை மாவு பதத்துக்கு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு நல்லா மூடி வச்சுருவோம். ஒரு 1 மணி நேரம் கழித்து இது ஊத்தப்பம் பார்த்திங்கன்னா சூப்பராக இருக்கும். ஓரெல்லாம் இது மாதிரி நல்லா வடிச்சிடுங்க. அப்போ தான் வந்து காயாமல் இருக்கும், இல்லைன்னா வந்து காஞ்சிரும். இப்போ மூடி வச்சிடலாம். மாவு அரைச்சி வந்து நல்லா 1 மணி நேரம் ஆகிடுது. இங்கே பாருங்கள், கழுவு வச்சுருக்கேன் அடுப்பில். அது காஞ்சின்னு இருக்குது. அதுக்குள்ளே இந்த வெங்காயத்தை நல்லா சேர்த்து, வெங்காயம், பச்சை மிளகா, கருவேப்பிலை எல்லாத்தையும் சேர்த்து நல்லா ஒரு மிக்ஸ் பண்ணி வச்சுருவோம். கொஞ்சமாக வந்து வெங்காயத்தில் உப்பு சேர்த்துக்கலாம். மாவில் ஏற்கனவே சேர்த்துருக்கோம். அந்த மேலாக அந்த மாவு ஊத்தப்பம் ஊற்றிட்டு இந்த வெங்காயம் மிக்ஸ், இந்த உப்பையும் மிக்ஸ் பண்ணிட்டு போடும்போது ஒரு டேஸ்ட் எக்ஸ்ட்ராவாக நமக்கு கிடைக்கும். நல்லாயிருக்கும். அவ்வளோதான். வெங்காயம் சாப்பிடும்போது அதில் உப்போட டேஸ்ட் வரும். ஆமாம், வெங்காயம் சாப்பிடும்போது அதில் உப்போட டேஸ்ட் இருக்கும், நல்லாயிருக்கும். கொஞ்சமாக தண்ணி விட்டுக்கலாம். கல் நல்லா காஞ்சிடுது. இது வந்து மெல்லிசாக வராது. வெங்காயத்தை அப்படி மேலாகவும் போடலாம், இல்லைன்னா மாவுலையும் மிக்ஸ் பண்ணிக்கலாம். நம்மளோட விருப்பம்தான். மாவு விட்டுட்டு அதுக்கு மேலே கூட நம்ம வெங்காயத்தையும் கட் பண்ணிவிட்டு போடலாம். அப்படி இல்லைன்னா அடைக்கெல்லாம் மிக்ஸ் பண்ணுவோம் இல்லையா, வெங்காயத்தெலாம் பொடி பொடியாக கட் பண்ணி அதே மாதிரி இந்த மாவோடையே நம்ம மிக்ஸ் பண்ணிடலாம். ஸோ நான் அந்த மாவுலேயே மிக்ஸ் பண்ணிடுறேன். ஒரு பக்கம் வந்துடுது, திருப்பி போட்டுடலாம். எடுத்துடலாம். பாருங்கள், நம்மளுடைய ஓட்ஸ் ஊத்தப்பம் ரெடி ஆயிடுச்சு. ஸோ இதே மாதிரியே எல்லாமே வந்து விட்டுக்கலாம். இப்போ வந்து இந்த ஓட்ஸ் ஊத்தப்பத்துக்கு சாம்பார், சட்னி இல்லை மிளகாப்பொடி 3மே நல்லா ஆப்டாக இருக்குங்க. ஸோ நீங்கள் எது வேணாலும் தொட்டு சாப்பிட்லாம். நான் இன்றைக்கி வந்து மிளகாப்பொடி தொட்டுன்னு தான் சாப்பிட போகிறேன். ஸோ கண்டிப்பாக நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள்.
இப்போ வந்து ஸ்வீட் லஸ்ஸி பண்ண போகிறோம். அதுக்கு வந்து 1 கப்பு தயிர் எடுத்திருக்கேன். அப்புறம் ஒரு 1/4 கப்புக்கு வந்து பால், சர்க்கரை ஒரு 4 டீஸ்பூன், ஒரு பிஞ்ச் வந்து ஏலக்காய் பொடி, அப்புறம் ஒரு ட்ராப் வந்து ரோஸ் எசன்ஸ் பாருங்க, ஒரு ட்ராப் ரோஸ் எசன்ஸ், அப்புறம் ஐஸ் கட்டி போட்டுடலாம். இதெல்லாம் சேர்த்து மிக்சியில் ஒட்டிடணும். இப்போ வந்து முந்திரி பருப்பும் பாதாம் பருப்பும் நம்ம வந்து அந்த லஸ்ஸியில் மேலாக போடுறதுக்கு வந்து கொஞ்சம் இது பண்ணிக்கலாம், கட் பண்ணிக்கலாம். ஸோ ஒரு 4 பாதாம் பருப்பு எடுத்திருக்கேன். நான் வந்து டிசானோ பாதாம் பருப்பும் டிசானோவில் முந்திரி பருப்பும் யூஸ் பண்ணுறேன். அதோட லிங்க் வந்து நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன். சாப் பண்ணியாச்சு. இந்த சாப்பரும் நீங்கள் வந்து நிறைய பேர் கேட்டிருந்தீங்க. இது வந்து அகாரோ. இதோடைய லிங்க்கும் வந்து டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் நான் கொடுக்குறேன். ஸோ நம்மளுடைய ஸ்வீட் லஸ்ஸி வந்து ரெடி ஆகிடுது. மேலாக அந்த முந்திரி பருப்பும் பாதாம் பருப்பும் போட்டுடலாம். அவ்வளோதான், நம்மளுடைய லஸ்ஸி ரெடி. இட்லிக்கு வந்து ஊற வச்சுருக்கேன். ஸோ ஃபஸ்ட்டு இட்லிக்கு அரைச்சி எடுத்துக்க போகிறேன். அதுக்கப்புறமா வந்து காஞ்சிபுரம் இட்லிக்கும் ஊற வச்சுருக்கேன். ஸோ அதுவும் ஊறின்னு இருக்கு. அது இதுக்கு அளவு மட்டும் நான் சொல்லிடுறேன். 1 கப்பு பச்சரிசி, 1 கப்பு இட்லி அரிசி, 1 கப்பு உளுந்து, எல்லாமே 3மே சேம் குவான்டிட்டி. ஸோ எடுத்து ஊற வச்சுருக்கேன். இனிமேல் தான் அரைக்கணும். அதை முதல்ல வந்து இட்லிக்கு அரைச்சி எடுத்துக்கலாம். நாம் அரைச்சாச்சு. காஞ்சிபுரம் இட்லி வந்து ஏற்கனவே வந்து எப்படி அரைச்சி எப்படி பண்ணணும் அப்படிங்கிறது நான் ஏற்கனவே வீடியோ போட்டிருக்கேன். அதோட லிங்க் வந்து நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுத்துட்றேன். இப்போ வந்து சப்பாத்திக்கு சோலை மசாலா தான் பண்ண போகிறோம். ஆனால் வந்து வெங்காயம் பூண்டு எதுவுமே சேர்க்க போகிறதில்ல. இன்ஃபேக்ட் நான் இன்றைக்கி தக்காளி கூட சேர்க்க போகிறதில்ல. அதுக்கு பதிலாக வந்து அம்ச்சூர் பவுடர் தான் சேர்க்க போகிறேன். இப்போ அடுப்பில் வந்து கடாய் வச்சு எண்ணெய் விட்டுருக்கேன். அதில் வந்து இஞ்சி, நல்ல ஒரு 1/2 இன்ச்சுக்கு இஞ்சி எடுத்திருக்கேன். அப்புறம் 2 பச்சை மிளகா, வெந்தயக்கீரை, காஞ்ச வெந்தயக்கீரை கொஞ்சம், தனியா பொடி கொஞ்சம், கொஞ்சம் மஞ்சள் பொடி, வேக வச்ச சென்னா, சோலை மசாலா வந்து நல்லா 1 டீஸ்பூன் சோலை மசாலா. நீங்கள் எவ்வளோ குவான்டிட்டி எடுத்துக்கிறீங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி பார்த்து நம்ம போட்டுக்கணும். அதுக்கப்புறம் வந்து மசிச்சு ஒரு கைப்பிடி எடுத்து மசிச்சு வச்சுருக்கேன் சென்னாவை, அதையும் சேர்த்துட்றேன் நான். ஆம்ச்சூர் பவுடர் நல்லா 1 டேபிள் ஸ்பூன் ஆம்ச்சூர் பவுடர் சேர்த்துருக்கேன். அதுக்கப்புறம் தண்ணி, அந்த கிரேவி எந்த அளவுக்கு வேணுமோ அந்த குவான்டிட்டிக்கு தண்ணி எல்லாம் சேர்ந்து நல்லா கொதிக்கட்டும். தேவையான உப்பு சேர்த்துடலாம். ஏற்கனவே வந்து சென்னா வேக வைக்கும்போது கொஞ்சம் உப்பு போட்டிருக்கோம். ஸோ அந்த கிரேவிக்கு தகுந்த மாதிரி கொஞ்சம் உப்பு சேர்த்துக்கலாம். சேர்ந்து எல்லாம் நல்லா கொதிக்கட்டும்.
இப்போ நல்லா கொதிச்செடுத்து ஸோ நம்மளுடைய சோலை மசாலா வந்து ரெடி ஆகிடுது. மேலாக வந்து வெந்தய கீரையை வந்து அப்படி லைட்டாக போட்டுடலாம், அவ்வளோதான். இது வந்து நல்லா சப்பாத்திக்கு தொட்டு சாப்பிட்றதுக்கு ரொம்ப நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். அது மட்டும் இல்லை, நல்ல சூடான சாதத்தில் பிசைஞ்சு சாப்பிட்றதுக்கும் நல்லாயிருக்கும். ஸோ வெங்காயம், பூண்டு, தக்காளியும் சேர்க்காமல் நம்ம வந்து இன்றைக்கி சோலை மசாலா பண்ணியிருக்கோம். ஸோ கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். இன்றைக்கி வ்ளாக் பார்த்துருப்பீங்க. ஓட்ஸ் ஊத்தப்பம், ஸ்வீட் லஸ்ஸி, அதுக்கப்புறமா வந்து வெங்காயம், பூண்டு ரெண்டுமே சேர்க்காமல் சோலை மசாலா எப்படி பண்ணுறதுன்னு பார்த்தோம். ஸோ 3மே ட்ரை பண்ணி பாருங்கள். கண்டிப்பாக உங்கள் வீட்டில் எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப பிடிக்கும். நான் வந்து அடுத்த வ்ளாகில் உங்களை சந்திக்கிறேன்.